முதலாவதாக இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை என்னவென்றால் எரேமியா 17வது அதிகாரம் 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் 8வது வசனம் வாசிப்போம். தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆண்டவர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனை குறித்து நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மனுஷன் மேல நம்பிக்கை வைத்த ஒரு மனிதனை குறித்தும் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, நம்பிக்கைனாலே கர்த்தர் தான் அப்படின்னு வாழ்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை என்ன காட்டுறாங்கன்னா இங்க ஓமையாக காட்டுறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய ஓமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி அவர் மூலமாக அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும், தண்ணிக்கு பக்கத்துல தான் இருப்பான். இது ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு செழிப்பான பக்கத்துல தான் இருப்பான். ஆவியானவரோடு தொடர்புடையவனா மாத்திரம் தான் இருப்பான். அல்லேலூயா. தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற மரமெல்லாம் என்ன செய்யுது? செழிப்பா இருக்குது. அதுபோல இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறாங்க. இல்லையா? தேவனுடைய ஆலயத்தில் உள்ள மிகுந்த நன்மை அப்படின்னு இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய ஆலயத்தில் நடுவில் அவருடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்துல நாட்டமுடையவனாய் இருப்பான். இந்த தண்ணி ஓரமா இருக்கிறவன் என்ன செய்வானா, கர்த்தர் மேல ஒருத்தன் நம்பிக்கை வைக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த நம்பிக்கை உள்ளவன் எப்படி நடந்துக்குவான்? தண்ணி பக்கத்திலேயே இருப்பான். அல்லேலூயா. எங்க இருப்பான்? தண்ணி பக்கத்திலேயே தான் இருப்பான். அந்த வறட்சியான பகுதிகளுக்கு அவனுக்கு போக மனசே வராது. தண்ணி ஓரத்துல அப்படியே அந்த மழை தாழ்ச்சியான வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆற்று நீரோட எல்லாம் என்ன செய்யும்? வத்தி போகும். அது வேற என்ன பண்ணுவானா, அந்த தண்ணி அடியில கொஞ்சமாவது இருக்கும், மேல காய்ச்சி போனாலும் அதுக்கு நேரா தன்னுடைய வேர்களை விடுமா. இந்த மரம் என்ன செய்யுமா, தானே போய் என்ன செய்யுது? அந்த வேர்கள் என்ன செய்யுது? தண்ணீரை நோக்கி போகுது. இருக்கீங்களா? அப்படி வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது, பாடுகள் வருது, துக்கங்கள் வருது. ஆமா, என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய வாழ்க்கையில என்னமோ பண்ணோம், ஆலயத்துல கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கோம், உபவாச ஜபத்துல கலந்து கொண்டோம், நேரத்துல ஆலயத்தை கூட கூட்டி இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் நான் செய்தேன், ஆனா எனக்கு வந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கு. யாருங்க சொன்னா பிரச்சனையே இருக்காது வாழ்க்கையில? இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோ இல்ல தேவனை தேடினாலோ பிரச்சனைகள் இருக்காது. யாரு சொன்னது? நீங்களா ஒரு தப்பான எண்ணம் கொண்டு என்ன இருப்பீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் தேவன் என்ன செய்வாரு? அவைகள் எல்லாவற்றையும் அவனை விடுவிப்பார். உலகத்தார் என்ன செய்வாங்க? அந்த பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவாங்க, எல்லாவற்றிலும் விடுவிப்பார். ஏன்னா மனிதனுக்கு பாடுகள் நியமிக்கப்பட்டு, அது ஆண்டவர் எழுதின பிரமாணம். இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலைனாலும் சரி, பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மகிமைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, இன்பங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, துன்பங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அழுகை நியமிக்கப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பிரசங்கி 3வது அதிகாரத்துல சொல்லுறான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் நாளைக்கு. ஒரு மரம் எடுத்துட்டா அல்லேலூயா, பழம் வர்ற காலம் ஒரு காலம் இருக்கு. அந்த மாதிரி அல்லேலூயா. நம்ம சீசன் எடுத்துக்கிட்டா கூட நீங்க என்ன, ஒவ்வொரு சீசன் இருக்கு. வின்டர் சீசன், சம்மர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் ஒவ்வொன்றா இருக்குல்ல. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறி வரும்.
வேதத்தை நல்லா வாசித்தாலோ, பிரசங்கிகளை வாசித்தாலோ, நீதிமொழிகளை வாசித்தாலோ வாழ்க்கையோட அர்த்தம் என்ன செஞ்சிடும்? புரிந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவன் என்ன பண்ணுவானா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கு. லைஃப்ல ஒண்ணுமே குறையாது, இன்னுமே என்ன செய்யாது. தேவனுடைய இணைப்பு இருக்கிறவன் தேவனுடைய விஷயத்துல குறையவே மாட்டான். அல்லேலூயா. இலை பச்சையாய் இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்தில் மழையே இல்லைங்க. ஆனா வருத்தம் என்று கஷ்டப்பட்டெல்லாம் கனி கொடுக்க மாட்டான். கஷ்டப்படாம கனி கொடுக்க. அவன் ஒவ்வொரு வருஷத்தும் அங்க இருக்கிற ஈல்டிங் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மரத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 மாங்காய் கிடைக்கும், 300 தேங்காய் கிடைக்கும்னா அது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வருஷம் மழை இல்லை, பரவாயில்ல, என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. இந்த சாக்கு அந்த சாக்கு, அல்லேலூயா, எந்த சாக்கும் சொல்லாது. இதுதான் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனிதன். கர்த்தர் மேலேயே வைக்கிறான். நம்பிக்கை தான் அவனுக்கு கர்த்தர் தான். அடிக்கடி சொல்லியிருக்கோம் இந்த வேற வார்த்தை. நம்பிக்கைனாலே அவனுக்கு என்னது? கர்த்தர் தான். அவனுக்கு வேற நம்பிக்கையே கிடையாது. இது ஒரு விதம். இன்னொன்று இருக்குது பாருங்க, 5:6. அது எரேமியா 17:5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பிரபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் எப்படி பண்ணாங்கன்னா சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். சபிக்கப்பட்டவன் தான். அவன் எல்லாரும் தேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? சுத்தமா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, மாம்சமானதை நம்புனீங்கன்னா, அதை புய பலமா எடுத்தீங்கன்னா, அல்லேலூயா, குதிரை வீரனுடைய கால்களையும் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். புரியுதா? அதுல ஆண்டவர் யுத்தத்துக்கு குதிரை முக்கியம்தான். ஆனா அந்த யுத்தத்து மேல, அந்த குதிரை மேல ஓ மேல நம்பிக்கை வைக்க கூடாது. காரிய சித்தியோ கர்த்தரா இருந்தது. என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் பலன் இருந்தாலும், என்னதான் நான் பயங்கர நாலேஜ் உள்ளவங்களா இருந்தாலும் எல்லாத்தையும் எங்க உங்களுக்கு சமி பண்ணணும்? தேவனிடத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதுல, காலை பொழுதுல எழுந்து பாவியாகி கிருபையாயினும் சொல்லி ஜெபிச்சீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அதை செய்தேன், இதை செய்தேன், இப்ப கூட கிறிஸ்துமஸ்க்கு அப்படி சேர்த்து வைத்திருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்க அப்படி செய்ய நீங்க சொன்னீங்க. நான் ஆண்டவர் தான் செய்ய மாட்டாரு. நினைத்து பாரும். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண. என்னோட நாலேஜை கொடுக்குறேன், என்னோட அறிவை கொடுக்குறேன், என்னோட புத்தி கூர்மையை கொடுக்குறேன், என்னோட டெக்னிக்கல் மைண்டை கொடுக்குறேன், இல்லையா, என்னோட கிறிஸ்டை கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. திருக்கு வேலையெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. இல்லையா, ஆண்டவருக்கு நம்மகிட்ட இருக்க எல்லா தாளந்துகளையும் என்ன செய்யணும்? நான் படிப்பேன், நான் நல்லா யூகிப்பேன், எனக்கு அப்படி நினைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? மாத்தடி இருக்கக்கூடாது. இல்லையா, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காருன்னா, நாளைக்கா நம்ம பொழைச்சிக்கிறது. சொல்ல சொல்லுது, புறாவை போல கபடச்சவர்களாய் என்ன செய்யணும்? சர்ப்பத்தை போல விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும். வினா உள்ளவர்கள்னா விஸ்டம், வினா விவேகம். இப்போ இதை செய்யப்படுறாங்கன்னா நாலேஜை நம்ம தப்பிச்சுக்கணும். உடனே பணம் ஏமாத்த போட்டு தாக்கிட்டு இருக்கான் நம்மள என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் ஒரு நாலேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, தப்பிச்சிட்டோம்ல அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால எப்படியோ நான் கண்டுபிடிச்சோம்ப்பா, தப்பிச்சிட்டோம்ப்பா இப்படி சொல்லணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. யாருக்கு வாங்கிக்கணும்? ஆண்டவருடைய கிருபையினால படிச்சுதான். ஆனாலும் ஆண்டவருடைய படிச்சு சிலவங்களுக்கு ஜுரம் உண்டு, தூக்கம் உண்டு, மறந்து போயிடும். இல்லையா, சம்பாதிச்சு சிலவங்க வீட்டில் வாசல்லாம் கட்டியிருப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க? அதெல்லாம் கட்ட முடியாம தோத்து போயிருப்பாங்க. சிலவங்க கட்டி முடிச்சு யார்ட்டையாவது ஏமாந்து போவாங்க. இல்லையா, ஆனா ஆண்டவரை நம்புனா என்ன செய்வான்? பிழைக்க முடியும். சொல்ல கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் சின்ன வேலை கூட செய்யலாம். இல்லையா, உண்மையா இருக்கு. கர்த்தரை நம்புனீங்கன்னா ஆண்டவர் செழிக்க வைப்பார். அப்படி நம்ம யாரை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்புனவங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பாட்டு இருக்கு. முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார், நம்பினதா. இந்த நம்பிக்கை இல்லையா, யார் வச்சு அந்த முன்னோர்கள்ல பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆபிரகாம் கொடுத்தார். அவர் 12 ஆதியாகமம் 12:1
திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது ஆபிரகாமுக்கு, நீ வா அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் தேசத்தையும் உன் இனத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும், ஆதியாகமம் 12:1, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். பேரை பெருமைப்படுத்து. நீ ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். ஆசீர்வாதமா இரு. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யலன்னா ஆசீர்வாதமா இருக்கலன்னு தானே அர்த்தம். பெரிய ஜாதியா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப ஜாதியா அவன் இல்லைன்னு தானே அர்த்தம். நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்போ ஒரு கிராஸ் கேள்வி, ஏன் இங்க இருந்து கிளம்பு, இங்கே ஆசீர்வதிச்சா இருந்தான்? இல்லையா? நமக்கு நல்ல கேள்வி இருக்கு. ஆண்டவர் என்னை இந்த குடும்பத்தில் இங்கே ஆசீர்வதி, ஏன் இங்க வர வேணான்ற? என்ன செய்யணும்? தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு தீட்டானதை தொடாத எதிரி அப்படின்றார். தகப்பன் வீடு தீட்டா. அந்த வார்த்தையை கேட்டு சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் ஆபிரகாம் குறித்து என்ன வார்த்தை சொல்லியிருக்கு? என் சொல்லுக்கு ஏன் அந்த வரையா பண்றீங்க? நான் இல்லாம இருக்கேன், அம்மா அப்பாவோட அது நிம்மதியா இருந்துட்டு போவன்ல, அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்களாம் இருக்காங்க, அப்படியே ஜாலியா இருந்துட்டு போறேன், எங்கேயோ காணாம வீணான்றீங்க, எங்கிட்ட போறேன் காணாம கூட சொல்லல, நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு எங்கிட்ட போய் மொழி தெரியாத இடத்துல நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன் அப்படின்னா ஒண்ணுமே கேட்கல. அப்புறமா அல்லேலூயா. என்ன நம்பிக்கை இருக்குது? இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, அற்புதங்கள் நடந்திருக்கு, அதிசயங்கள் அன்னாரம் பார்த்துருக்கிறோம், பிறருக்கு நடந்திருக்கு, நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்புறம் நமக்கு ஏதாவது நடந்துச்சாங்க? எடுத்தோடனே வாழ்னாரு, கிளப்பி என்ன செய்யலாம்? கூட்டத்தோட போனோம். கை விட்டாரா? இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 24:35 ஆதியாகமம் 24:38 வாசிப்போம். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஒரு வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்காரு. எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போனானோ அந்த இடத்துல போய் சொல்றான் வேலைக்காரன். மகனுக்கு பொண்ணு பார்க்க போறான், ஆபிரகாமின் மகனுக்கு. அந்த இடத்துல போய் சொல்றான், வெள்ளி கொடுத்துருக்காரு, பொண்ணு கொடுத்துருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு இல்லை, ஆபிரகாம் இருக்க அளவுக்கு இல்லாதனால உலகத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்தது இல்லாம ஒட்டக நிறைய ஏத்திட்டு வந்திருக்கான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை புதைத்தவர் ஆண்டவர் தான். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தார நம்மளை உட்கார சொல்றது ஆண்டவர் தான். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் கொடுக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஏதோ விசுவாசத்துக்காக ஏதோ ஒன்னெல்லாம் செய்யல, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன செய்யுது நம்ம மேல இருக்குது. தாய் கருவி உருவாக்குனே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? விசுவாசத்துக்காக, இந்த நம்பிக்கைக்காக நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், பண்ணியிருக்கிறார். இல்லையா? ஆண்டவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க. இப்ப நம்மளுடைய கம்பெனியோ, நம்மளுடைய ஆஃபீஸோ, நம்மளுடைய ஸ்கூலோ ஏதோ ஒன்று நம்மளை செலக்ட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும். இல்லையா? ஃபுட்பால் டீம்ல இன்னைக்கு வந்து கேப்டனா எடுத்துட்டாங்க. பிள்ளைங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். கிளாஸ் லீடருக்கான பெஞ்ச் லீடர்ப்பா நானு. அல்லேலூயா. பெஞ்ச் லீடர் எனக்கு 2 பேர் வேலை செய்யறாங்க பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. என்ன பெருமை நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த ஆபிரகாமை என்ன பண்றாராம்? ஆசீர்வதிச்சிருக்கிறார். யார் சொல்றா? வேலைக்காரன் சொல்லுகிறார். அடுத்தது 40 வாசிங்க. ஆதியாகமம் 24:40 வாசிங்க. நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆதியாகமம் 24:40. என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாய். நீ என் ஜனத்தாரிடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமல் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார். சரி, அதாவது இந்த ஊர்ல மட்டும்
பொண்ணு கட்டிக்கிறாங்க, எங்க ஊருக்கு போய் பொண்ணு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வாங்கிட்டு என்ன செய்யறாரு, ஆபிரகாம் அனுப்புகிறார். அனுப்பும் போது என்ன ஆகுது, இவன் போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். எங்க ஊர்ல பொண்ணு இல்லாமலாம் இல்லைங்க, ஆனா அந்த பொண்ணுங்களை எல்லாம் வந்து அவர் கட்டுறதுக்கு விரும்பல. இந்த பொண்ணை வந்து உங்க ஊர்ல இருக்கிற அந்த பொண்ணை வந்து பார்க்க கூட இல்லை. ஆபிரகாம் பார்த்தாரா, ஈசாக் பார்த்தாரா, யாரும் பார்க்கல. வேலைக்காரன்ட்ட வந்து என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். அதை வேலைக்காரன் என்ன சொல்றான்னா, அந்த பெண்ணை பார்த்து சொல்றான் 48ல, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அல்லேலூயா. பாருங்க, நேரா கொண்டு வந்து எங்க நிறுத்திட்டானா, ஆபிரகாமின் தேவன் சொல்றான். பாத்தீங்களா, கவனிச்சீங்களா அந்த இடத்துல, ஆபிரகாமின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். நேர் வழியா எங்க கொண்டு வந்துட்டாரு, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்படி ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமை ஆண்டவர் நம்பிக்கை வைத்தவர்களை ஆண்டவர் விடல. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் அந்த கானான் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி இறந்த பொழுது அவன் வந்து என்ன பண்ணான், ஒரு அந்த கல்லறையை வாங்குறான். கல்லறையை வாங்கும் போது அந்த கல்லறையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம், ஃப்ரீயா கொடுக்குறோம்ன்றான். ஆனா அந்த வாசிப்போம், ஆதியாகமம் 23ல அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே கர்த்தரிடத்தில் சொல்லும்படியான 400 செக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 15 ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளு, அந்த நிலம் 400 செக்கல் நிறை வெள்ளி வரும், எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரணம், நீங்க ஃப்ரீயாவே அடக்கம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றான், நீங்க ஃப்ரீயாவே அடக்கம் பண்ணுங்க. 6வது வசனத்துல, எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளு, எங்களுக்குள்ளே நீர் மகா, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களை ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு அடை செய்ய. மகாபிரபு எங்க வந்துன்னா, ஒரு தெரியாத ஊர்ல இருந்து கர்த்தரை நம்பி வந்தவன் அந்த ஊர்ல என்ன செஞ்சிருக்கிறான், மகா பிரபுவா மாறி இருக்கிறான். ஃப்ரீயா எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி அவன் நிறுத்து கொடுக்கும் போது அவங்க வற்புறுத்தி கொடுத்தனால வாங்கிக்கிட்டு அந்த கீழே இருக்க அந்த சொத்து சுத்தி இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்குது. அப்ப கர்த்தர் மேல தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையா வச்சிருக்கிற இந்த ஆபிரகாம் எவ்வளோ சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனுக்கு வாய்க்கப்பட்டான். பெண் அவன் வந்து இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் வந்து என்ன செய்யறாங்களாம், சரியில்லை அவங்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, அதனால அந்த ஊருக்கு போயிட்டு பெண் கட்டுறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஆதியாகமம் 30:43 உங்களுக்கு தெரியுது. யாக்கோபுக்கு சம்பளத்தை மாற்றுகிறான். மாமனார் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை மாற்றுறான். 14 வருஷம் தன்னுடைய பெண்களுக்காக யாக்கோபு வேலை வாங்கியிருக்காங்க. அது என்ன செய்யணும், தகுதி கொடுக்கணும். யாருன்னா ஆண்கள். இப்போ இவன் கையில் வந்து ஒரு கோலோட வந்தனால என்ன செய்யறாங்க, டவுரி கொடுக்கறதுக்கு பதில் 7 வருஷம் ஒவ்வொரு பெண்களுக்காக 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து 14 வருஷம் போச்சு. மீதி 6 வருஷம் நான் வந்து வீட்டுக்கு போறேன், நான் போய் சம்பாதிக்க போறேன். இல்ல இங்கே இரு, நீ வந்தனால எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம், எங்க வீட்டுல நிறைய இருக்கு, நீ தொட்டதெல்லாம் என்ன செய்யலாம் தொடங்குது. நம்ம குறித்து யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா, செஞ்சாலே போச்சு எல்லாமே வீணா போச்சுன்னு சொல்றாங்களா, செஞ்சா நல்லா செய்வேன்னு சொல்றாங்களா? சொல்ல மாட்டீங்க, நீ செஞ்சா நல்லா செய்வ அப்படின்னு சொல்றாங்களா? ஐயோ அருந்தி அந்த காலத்தை கொடுக்குற போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சாட்சி
அல்லேலூயா. ஒரு விஷயத்துக்கு பொறுப்பெடுக்கணும், பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும், பொறுப்பா இருக்க கற்றுக் கொடுக்கணும், பொறுப்பெடுக்கணும். அந்த இடத்துல யாரும் செய்வாங்க, நான் என்ன செய்யணும், அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்கன்னு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளோட வெளிச்சம் என்ன செய்யணும், வெளியில பிரகாசிக்கணும். அங்கங்க தப்பிக்க கூடாது. ஆலயத்திலையும் சரி, வீடுகள்லையும் சரி, என்ன செய்யணும், நம்மள்கிட்ட இருக்கிற கர்த்தருடைய குணம் என்ன செய்யணும், வெளியே வரணும். அதை அவங்க பார்ப்பாங்க. ஏன் அவங்க முந்தி அடிச்சு செய்யறாங்க, என்ன அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அங்கங்க ஒதுங்கி நின்னீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, ஒதுக்குவார். இந்த இடத்துல நம்ம கனப்படுத்தணும்னா மனிதர்கள் முன்பாக ஆண்டவரை, அவரும் அந்த இடத்துல போனோம்னா அவர் வீட்டுல என்ன செய்வார், நம்மளை கனப்படுத்துவார். இங்க தெரியாத மாதிரி நின்னோம்னா அங்கேயே ஆண்டவர் என்ன செய்வாரு, தெரியாத மாதிரி நின்று இருக்குது வேதத்தில். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க ஆதியாகமம் 30:43. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் தேவனானான். விதமாய் அப்படி பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்பி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 31 வாசிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு 31:7. 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து ஆமா, அந்த பொண்ணுங்களை பார்த்து சொல்றான், ராகேல் லேயால பார்த்து, உங்கள் தகப்பனும் தன் மனைவிகளை பார்த்து, லாபானுடைய மகள்கள் இவனுடைய மனைவிகள், அதை பார்த்து சொல்றான், உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளிமுளையே உன் சம்பளமா இருக்கும் என்று பாருங்க, ஆடுல புள்ளி போட்ட ஆடெல்லாம் ஒரு சம்பளமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆடு பலத்த ஆடுகள்லாம் புள்ளி போட்ட குட்டியா போடுதான். கலப்புடையவைகள் அதேங்கிறீங்க போட்டு வேற வேற மாடல்ல இருக்கிற ஆட்டுக்குலாம் ஒரு சம்பளம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆடுகள் இந்த குட்டி போட்டதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அல்லேலூயா. அது யாருது, கர்த்தரோட. அல்லேலூயா. விருத்தி அடைதல் அப்படின்னாலே யாருதுங்க, கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் என்னது, விருத்தி அடைதல். கர்ப்பத்தை நிறைய வேதத்துல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, கர்த்தரோ கர்ப்பத்தை அந்நாளின் கர்ப்பத்தை அடைத்தார், பிறந்தார். அல்லேலூயா. சிலருடைய கர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்றார், அடைக்கிறார். சிலருடைய கர்ப்பத்தை திறக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஜெனரேஷன் வரணும், ஒரு ஆசீர்வாதம், அப்படியே குழந்தைகள் ஆசீர்வாதம்னாலும், ஆடு மாடு குட்டி போடுறதுனாலும், அதெல்லாம் வரணும்னா, ஒரு நெல் விளையிறதுனாலும், விளைச்சல் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. இதுல வளர்னாலும் பயிர் இருக்கு பார்த்தீங்களா, அது விளையணும்னா அப்படின்னா என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யணும், இருக்கணும். அதனாலதான் நம்ம காணிக்கை செலுத்துறோம் நிறைய நேரங்கள்ல. ஆனா ஆசீர்வதிக்கிறது யாரு, கர்த்தர். காணிக்கை என்பது பாத்தீங்கன்னா விதை. தசமபாகத்தை இல்ல, காணிக்கை என்பது தசமபாகம் என்பது கட்டளை, பிரமாணம், செஞ்சா அப்படி கிடைக்கும் உங்களுக்கு. காணிக்கை என்பது என்ன செய்யறது, விதை. அதாவது அந்த விதையை விதைச்சுதான் என்ன செய்வாங்க, அறுவடை எடுப்பாங்க. அதுபோல கர்த்தருக்கு முன்பாக அல்லேலூயா விதைத்தா ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அது பண விஷயம். மற்ற அத்தனை விஷயத்திலையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். விருத்தி அடையணும்னா யாரை பார்க்கணும், தேவன் தான் செய்யணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமான குட்டிகளை தான் யாக்கோபு கொடுக்குறான். கலப்புள்ள குட்டிகள், புள்ளி உள்ள குட்டிகள், அது நிறைய ஆடுகள் ஈனாது, பிறக்காது. அதுங்களா பார்த்து ரேரா இருக்கிற விஷயமா பார்த்து என்ன செய்யலாம், அவனுக்கு யாக்கோபு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுடைய கனவுல அவனுக்கு பேசுகிறான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கான். இந்த ஊர்ல எப்படி போனான்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல ஒரு கோடும் கையுமாக பாடல் கூட பாடுவோம், கோடும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபு திரும்பவும் தான் பெருங்கூட்டமா இல்லை, ஒரு கோலை தான் எடுத்துட்டு போறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அவன் இரவுல பயத்தோட படுக்கும் போது என்ன சொல்றான், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீங்க திருப்பி என்னைய உயிரோட கொண்டு வரணும். ஒரு காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கான். அல்லேலூயா. அபிரகாம் வந்தா கூட அங்க இருந்து இங்க வந்தாரு.
அவர் வந்தப்ப கூட எப்படி வராரு, அந்த குடும்பம் குட்டி அந்த ஆடு மாடு கொஞ்சம் கூட்டத்தை இழுத்துக்கிட்டு தான் வராரு, நம்ம அண்ணா இழுத்துக்கிட்டு தான் வராரு. ஆனா இவன் போறது எப்படியா, சிம்பிளா போறாரு, ஒரு முச்சு தான் கையில இருக்கு. நடுங்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கர்த்தரையே நம்பிக்கையா வைத்து சொல்லுகிறார். இல்லையா, நீங்க திரும்பி இங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தசமபாகம் கொடுப்பேன். அவர் தூணுக்கு எண்ணெயை ஊற்றி அவன் அபிஷேகம் பண்ணி சொல்லிட்டு போறான், ஆண்டவரே நீ என்னை காப்பாத்தி கொண்டு வந்தா அப்பா, நான் உங்களை திரும்பவுமாய் உங்களை நினைவு கூர்ந்தா. வரும்போது அந்த இடத்துல அவன் பலிப்பீடம் அந்த இடத்துல கட்டுறான். இல்லையா, இப்ப இந்த யாக்கோபு கர்த்தரை மட்டும்தான் நம்பி போனனால அந்த மாமனார் என்ன சொல்றாரு, நீ வந்தப்ப எனக்கு இருந்தது கொஞ்சம், அப்படி தொட்டதுனால எல்லாமே தொலைக்கி போச்சு, நிறைய இருக்குது, நீ போவாத, இங்க இரு, நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செய்தான், 10 முறை ஏமாத்தினான். 10 முறைன்றது வேதத்துல 300 தடவை அப்படின்னுவோம்ல, எண்ணற்ற மடங்குன்னு சொல்லியிருக்கான். எத்தனையோ தடவை மாத்திக்கிட்டே இருக்கான். மாத்த ஆடுகளை என்ன செய்யுது, ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கனவுல பேசுறாரு. ஆடுகள் தண்ணி குடிக்கிற இடத்துல பட்டையை உரித்து போடுறாரு. சயின்ஸை சொல்லித்தராரு ஆண்டவர். அவன் பட்டையை உரித்து போடுறான். கலரா என்ன செய்யுது, ஆட்டுக்குட்டி போறதுக்கு. இல்லையா, ஆட்டுக்குட்டிகள் பலத்தவைகளாய் ஆண்டவர் கொடுக்குற எல்லாமே என்ன செய்யுமா, ஒரு குறை கூட இருக்காது, பலத்தோட இருக்கும். இல்லையா, ஒரு அதுல என்ன செய்யாது, ஒரு குறை கூட இருக்காது. ஆண்டவர் தான் கொடுத்தது அப்படிதான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான், 2 பரிவாரங்களோட வரான். வரவன் சகோதரனுக்கு மட்டும் கிஃப்ட் அவ்வளோ அனுப்புறான். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சகோதரனுக்கு மட்டும் என்ன செய்யறான், அவ்வளோ கிஃப்ட் அனுப்புறான். வாசிங்க 31:13 ஆண்டவர் திரும்பி போன்னு சொல்லுவார். அது 51 அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே தரிசனமான தேவன் நானே. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து அவன் தனியா போகும்போது ஒரு தரிசனமான தேவன், இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு இனத்தால் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ. அப்ப அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அதுக்கு என்ன சொல்லுது, எங்களையும் வித்து எங்க பணத்தையும் எங்க அப்பா என்ன செஞ்சாரு, அவங்க வாயிலே போட்டுக்கிட்டாரு. அல்லேலூயா. அந்த 15 பாருங்க, எங்களை அந்நியராய் நினைத்துட்டாரு, எங்களை வித்து அவரே அவர் வாயில போட்டுக்கிட்டாரு. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கும் இங்க நம்ம சம்பாதிச்சது நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகளை ஒட்டகள் மேலே ஏற்றி கூட்டிட்டு போயிட்டான். இல்லையா, கொண்டு வரும்போது அவன் அநேக ஒரு சீமானாய் இருந்தான். அவனுடைய அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனுப்புறது குறித்து நம்ம முந்தைய வாரங்களில் பார்த்துருக்கோம். அவன் எவ்வளோ அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், மாடுகள், செம்மறி ஆடுகள், இளங்காலைகள் நிறைய அனுப்புறான். இல்லையா, அப்ப கிஃப்டே அவளை கொடுத்தானா அவன் எவ்வளோ வச்சிருப்பான். இல்லையா, காரியங்களை ஆண்டவர் யாக்கோபுக்கு செய்து திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துக்கிறார். அப்ப அவர் பொய் உரைத்தாரா? பொய். அவர் தேவன் மேல நம்பிக்கை வச்சு சீரை கூட்டிட்டானா? ஆனா இப்ப நம்ம 2 பேரும் பார்க்க போறோம், சிம்சோன் அண்ட் சாலமோன். இப்ப முதல்ல நம்ம சாலமோனை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும். அதுல 4வது வசனத்தை வாசிப்போம். சாலமோன் வயது சென்றபோது மனைவிகள் அந்நிய தேவன் பக்கம் சாயம் பண்ணினார்கள். பாருங்க 1 ராஜா 1வது வசனத்தை படிங்க. ராஜாவாகிய சாலமோன் பாருங்க, அந்நிய மனைவிகளை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்நிய மனைவிகளை என்ன சொல்ற, பார்வோன் குமாரத்தையும் நேசித்தானா, மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர் ஆகிய எந்தெந்த ஜாதியெல்லாம் ஆண்டவர் விரட்ட சொன்னாரோ அத்தனை ஜாதியில இருந்து என்ன செஞ்சுட்டான், ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் பாருங்க 2வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் என்ன வசனம் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்காரு, கட்டளைகள் சொல்லி கொடுத்திருக்காரு. பார்ப்போம் 2வது வசனம். நீங்க அவங்கள்ட்ட போக கூடாது, அவங்க பாருங்க ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்கள திருமணம் செய்யக்கூடாது. அவிசுவாசிகளை திருமணம் செய்யக்கூடாது. இந்த சபையிலே நான் விசுவாசியா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கூடாது. அல்லேலூயா. எதையுமே செலக்ட் பண்ண கூடாது. செலக்ட் பண்ணவங்களோட நிலைமைகள்லாம் பயங்கரமா இருக்கு. செலக்ட் பண்ணாதவங்க நிலைமை அதுக்காக ஏதாவது தூங்க தங்கள் தேவர்களுக்கு துன்பம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் மேடைகளை கட்டினான். பலி கொடுக்கறதுக்கு என்ன செய்தான்? மேடைகளை கட்டினான். 9ல் ஆண்டவர் தரிசனம் ஆகிறாரு. அந்நியர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இப்ப என்ன பண்ணிட்டான்? மாம்சமானது பக்கம் சாஞ்சிட்டான். சாஞ்ச எதிரிகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. 14 அந்த இதுல 14, 23, 25, 26 எதிரிகள் யார் யார் பார்த்தீங்கன்னா 14ல் ஆதார், 23ல் ரேசோன், 25ல் 26ல் எரமையா. இப்படி ஆண்டவர் என்ன செய்தாரு? 3 எதிரிகளை எழுப்பினார். எழுப்புன ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்துச்சு. ஆனா தாவீதுக்காக அவனுடைய நாட்கள்ல செய்யாம அடுத்து அவனுடைய மகனுடைய நாட்கள்ல 10 கோத்திரத்தை எடுத்துட்டாரு. அல்லேலூயா. பிரிச்சுட்டாரு. 12 கோத்திரத்தையும் அப்படியே சமஸ்த ராஜா மாதிரி யார் ஆண்டது? தாவீது முதல் ஆண்டான். அவ்வளவு பொறுப்பு என்ன செய்யறான்? தன் பட்டயத்தாலும் யுத்தத்தாலும் திறமையினாலும் குணங்கள்னாலும் கிருபைகள்னாலும் அபிஷேகத்தினாலும் அல்லேலூயா எல்லாத்தினாலையும் அவன் என்ன செய்தான்? சம்பாதித்த அத்தனை விஷயத்தையும் யாருக்கு நம்பி கொடுக்குறான்? சாலமோன்ட்ட கொடுத்துட்டு புத்தி வேற சொல்றான். பா ஒழுங்கா இருக்குப்பா, கர்த்தருக்கு பயந்து நடப்பான்னு சொல்றான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டாரு? சாலமோன் செய்தனால தாவீதுக்காக இவனை கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டு மகனுடைய காலத்துல ராஜ்யம் பிரித்து. அல்லேலூயா. மாம்சத்தை உயபலமாக கொண்டா ஈடேறி போக முடியாது. எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அடுத்த விஷயம் பாருங்க, சிம்சோன். சிம்சோனுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பலன் இருந்துச்சு. அவன் என்ன பண்றான் பாருங்க, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் அவங்க அம்மாவுக்கு எப்படி அவனை வளர்க்கணும்னு சொல்றாரு. கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். சிம்சோன் அம்மாவுக்கு சொல்றாரு. அவன் தலையில கத்தியே படக்கூடாது. பிறந்தது முதல் நசரேயனாய் இருப்பான். எத்தனையோ நியாயாதிபதிகள் இருந்தாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய நியாயாதிபதிகள் இருக்காங்க. கிதியோன் இருக்காரு, பாராக் இருக்காங்க, தேவரால் இருக்காங்க. அப்படின்னு நிறைய நியாயாதிபதிகள் இருக்கும் போது இந்த சிம்சோனுக்கு மட்டும் இப்படி ஒரு கட்டல சவரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது? ஒரு வாழ்க்கையில இருந்தும் அந்த நன்மைகளை எடுத்துக்கணும். தீமைகள் வரும்போது அது செய்யாம ஆண்டவருடைய கிருபையினால நம்மள விசாரணை பண்ணி என்ன செய்யணும்? அதுக்காக தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தங்கள் எழுதும். திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு எழுதி வச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்கிறது எதுக்குன்னா தப்பிச்சுக்கணும். இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் விசேஷமாய் சவரகன் கத்தி படக்கூடாது பயங்கர பலனை கொடுத்திருந்தார். பயங்கர பலனானது. திரும்ப நியாயாதிபதிகள் 14, 6, 8 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழித்தது போல கிழிச்சிட்டான். 8 வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தை வழியில பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நீங்க 13, 5, 14 வாசிங்க சொன்னீங்க. வாசிங்க 14 வாசிங்க. திராட்சை செடியில் உண்டாகிற ஒன்னையும் அவங்க சாப்பிடக்கூடாது. திராட்சை ரசம் மதுபானம் குடிக்க கூடாது. தீட்டானது ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ விஷயம் ஆண்டவர் சொல்லி. திராட்சை ரசம் குடிக்கிற ஊரு மெயின் ஃபுட்டு. அதானா ஆண்டவர் என்ன சொல்றாரு? குடிக்க கூடாது. எல்லாரும் குடிக்கலாம், அவங்க குடிக்க கூடாது. எல்லாருக்கும் மேல கிடையாது, மேல இருக்கு. 1000 பேரு ஒரே கழுத தாடை, ஒரு பச்சை தாடையில அட்டிச்சு கொண்டுறாங்க.
பயங்கரமான ஆளு. அந்த எல்லையில இருக்கிற ஒரு கதவை தூக்கி, எல்லையில் ஒரு பெரிய கதவு இருக்கும், அதை தூக்கி மேல வச்சு சும்மா அசால்ட்டா நடந்து போனவன். இவன் திராட்சை ரசம் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, திராட்சையில வர்ற எதையுமே அவன் யூஸ் பண்ணக்கூடாது, தீட்டானதை தொடக்கூடாது. ஆனா இவன் பெண் பார்க்க போகும்போது திராட்சை தோட்டத்துக்கு வழியில அதை தாண்டி தான் அந்த பொண்ணை பார்க்க போகணும் இல்லையா. அது வழியா போனவன் என்ன செஞ்சான், அங்க ஒரு சிங்கம் வந்துச்சு அவன் வாழ்க்கையில, அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டான். திருப்பி ரிட்டர்ன் வரா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி கல்யாணம் பண்ண போகும்போது அந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு எட்டி போறான். எட்டி பார்த்தா என்ன செய்யுது, சிங்கத்து உடலுக்குள்ளே தேன் கூடு. ஏங்க எலும்புல இருக்கிறது தேன் கூடு கட்டுமா? எலும்பு மட்டும் இந்த சிங்கத்தோட எலும்பு, அதுக்குள்ள தேன் கூடு. புரியுதா? இன்னைக்கு உங்க உலகத்துல வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் சிம்சோனை போல இந்த உலகத்துக்கு உள்ள இருக்கிறவைகளை குறித்து நாட்டமாயிருக்கிறார்கள், விருப்பமாயிருக்கிறார்கள். உலகம் அந்த செத்த சிங்கத்தின் எலும்புக்கூடு போல உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் செத்த விஷயங்களை, தீட்டுப்பட்ட விஷயங்களை அவன் தொடக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, செத்த சிங்கத்தின் உடலில் தேன்கூடு இருப்பதை ருசி பார்க்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கும் அப்படி தான். இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக உலகம், மாமிசம், பிசாசு என்று உலகத்துக்குரியவைகளில் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, உலகத்தின் பெருமைகள், இவைகளெல்லாம் நம்மளை என்ன செய்யுதுன்னா ஒரு தேனை போல இழுக்கிறது. ஆனால் அது எந்த இடத்துலேருந்து கிடைக்கிறதுன்ற அந்த அஸ்திவாரத்தை நம்ம பார்க்க வேண்டும். எங்கேருந்து அது வருகிறது என்று சொல்லி நாம் நோக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும், இது எனக்கு தகுதியாக இருக்குமா? பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டானா எனக்கு அவைகளெல்லாம் தகுதி இல்லை. எனக்கு எவைகள் தகுதியானவைகளோ அதை மாத்திரம்தான் நான் செய்ய முடியும் என்று சொல்லி பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை, அஸ்திவாரத்தை நியமித்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய பரிசுத்தத்தை விட்டு, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு நாம் மாறாதபடிக்கு, அவைகளில் விருப்பம் கொண்டு நாட்டம் கொண்டு ஆதபடி யோசுவாவை போல நியாய பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்கிறவர்களாக, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு வாலிபனாய் யோசுவா இருந்தான். அல்லேலூயா. எலிசபெத் சகரியாவை போல கட்டளைகளையும் கற்பனைகளையும் அல்லது நியாய பிரமாணங்களையும் அவர்கள் சரியாய் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பயந்து ஊழியம் செய்தார்கள் என்று இது மாதிரி அநேக சித்தாந்தங்களை நாம் ஆண்டவருடைய ஆண்டவர் வைத்திருக்கிற பரிசுத்தவான்களைப் போல நாம் கர்த்தரை விட்டு திரும்பாதபடிக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி ஓட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை விட்டு என்னை வழிதப்ப விடாதேயும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவருக்கு பரிசுத்த வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும்போது இப்படி ஜெபித்து தன்னை காத்து கொள்கிறார். அல்லேலூயா. இப்படிதாமே கர்த்தரும் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கட்டளைக்குள்ளே, கற்பனைகளுக்குள்ளே, கட்டளைகள் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவைகள் பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. தேவனை நேசிக்கிற எவனும் கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை விட்டு திரும்பாதபடி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லி என்னை காத்து கொள்ள அல்லேலூயா பூக்கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.